காளி திடீர்னு மேலே வந்து எல்லா மேலே பிறந்து உருண்டு எல்லாத்தையும் வெட்டிட்டான். வெட்டி தள்ளினதுக்கு அப்புறம் யூஸ்வலாக என்ன பண்ணியிருக்கணும், ஜடகரத காளி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கணும். ஏ காளி மாதா, ஜெகன் மாதா, ஜெகத்காலினி, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், என்னை காப்பாற்றிட்ட அப்படி இப்படின்னு என்ன நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். ஸ்தோத்திரம் பண்ணவே இல்லை. அவர் பாட்டு திரும்பி போயிட்டே இருக்கார். காளி பார்க்குறேன், என்னது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் நினச்சிருக்காரா என்னை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா, பகவான் முடிவு பண்ணிட்டாங்க, சாகடிக்கிட்டேன். என்னை காப்பாற்றணும் முடிவு பண்ணியிருக்காரா, காப்பாற்றிட்டேன். எல்லாமே யாரை சேர்ந்தது, பகவானை சேர்ந்தது. நான் நன்றி சொல்ல யாரு தான் சொல்லணும், பகவானை தான் சொல்லணும். இந்த உலகத்தை சொல்ல மாட்டேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். இந்த உலகத்தில் மக்கள் தேங்க்ஸ் சொல்ல என்னடா சார் நன்றி கட்டணா இருக்கீங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆனால் பக்தர்களுடைய எண்ணம் அப்படியே கம்ப்ளீட் டிஃப்ரெண்டாக இருக்குது. மனுஜுடை புட்டி மனுஜும் நீ சேவிச்சு அப்படின்னு சொல்லுவார் தியாகராஜன். ஒரு மனுஷனை பார்த்து இன்னொரு மனுஷனை போய் கேவலமாக என்ன பண்ணுற, போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்த ஒரே ஒரு ஆள் யார் தானே, பகவான். ஏன்னா அவங்ககிட்ட எல்லா குணங்களும் இருக்குது. யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. இவன் காப்பாற்றுவான், அவன் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் இப்போ நிற்காது. உங்களை காப்பாற்றுறது யார் தான், பகவான்.